வணக்கம். புதுவை ஆளுநர் இக்பால் சிங் விடைபெறுவதை முன்னிட்டு நடைபெற்ற விருந்தில் முதல்வர் ரங்கசாமி ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மாநில ஆளுநர் இக்பால் சிங் திடீரென மாற்றப்பட்டதை அடுத்து ஆளுநர் இக்பால் சிங் புதுவையிலிருந்து விடைபெறுகிறார். இதனை முன்னிட்டு அவர் முதலமைச்சர், அமைச்சர், அதிகாரிகளுக்கு விருந்தளித்தார். ராஜ்நிவாசில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், தலைமைச் செயலர் சேட்டன்வி சாங்கி, மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார், IG ரன்வீர் சிங் கிருஷ்ணயா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர். புதுவை வம்பாக்கீரபாளையம் வீராம்பட்டினம் பகுதியில் 144 தடை உத்தரவு விதித்து கலெக்டர் தீபக்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை வம்பாக்கீரபாளையம் வீராம்பட்டினம் மீனவர்களிடையே மீண்டும் கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. துறைமுகம் அருகே நடைபெற்ற இந்த மோதலின் போது இரு கிராம மீனவர்களும் ஒருவரை ஒருவர் கற்களை வீசியும் சுளுக்கி உள்ளிட்ட ஆயுதங்களாலும் தாக்கிக் கொண்டனர். கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் மோதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் வம்பாக்கீரபாளையம், வீராம்பட்டினம் ஆகிய கிராமங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு நேற்று 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி மேற்கண்ட இரு கிராமங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் கூடி நின்று பேசக்கூடாது. அதையும் மீறி கூடினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு கிராமங்களிலும் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் சிறப்பாகவும் நேர்மையாகவும் செயல்படும் காவல்துறை அதிகாரிகளை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக பணியிட மாற்றம் செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவை முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டையைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய இளைய பாரதி என்ற பெண் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு 3 வாலிபர்களால் கொலை செய்யப்பட்டு அவரிடமிருந்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இவ்வழக்கில் ஒருவரை கைது செய்த காவல்துறை மேலும் 2 குற்றவாளிகளை தேடி வரும் நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கொலை செய்யப்பட்ட இளைய பாரதியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனவளர்ச்சி குன்றிய பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு ஒருவரை கைது செய்த நிலையில் மற்ற 2 குற்றவாளிகளை கைது செய்ய நேர்மையான முறையில் முயற்சி செய்த காவல்துறை உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்திருப்பது குற்றவாளிகளை காப்பாற்றும் உள்நோக்கத்தோடு அரசின் தலையீடு இருப்பதாக குற்றம் சுமத்தினார். அரசின் இச்செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 குற்றவாளிகளை கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், சிறப்பாகவும் நேர்மையாகவும் செயலாற்றும் காவல்துறை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய அரசு அதற்கு பதிலாக பணியிட மாற்றம் வழங்குவது உள்நோக்கம் கொண்டதும் துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார். நேர்மையாக உண்மையாக செயல்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளரை உடனடியாக பணி மாற்றம் செய்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த குற்றத்தில் ஒரு உள்நோக்கம் அரசு தலையிட்டால் இருப்பதாக நாங்கள் குற்றம் சுமத்துகின்றோம். இந்த மற்ற 2 குற்றவாளிகளையும் விரைவில் கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு, இதுபோன்று காவல்துறை மிகச் சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்ற உண்மையான நேர்மையான காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் அனைவரையும் நாம் பாராட்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இந்த அரசு சிறப்பான முறையிலே ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக பணிமாற்றம் தருகின்ற பரிசை அளிப்பது ஒரு உள்நோக்கமானது, துரதிர்ஷ்டமானது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சந்திப்பின் போது திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, வழக்கறிஞர் லோக கணேசன், மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்க தலைவர் பாலா மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் கணினி பயிற்சி பெற்ற அரசு அதிகாரிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுவை அரசு தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் கணினி பயிற்சி அளிக்கும் துவக்க விழா மற்றும் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டுறவு மேலாண்மை நிலைய மேலாண் இயக்குநரும் முதல்வருமான பாலகிருஷ்ணன்
விழாவிற்கு தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி சுமார் 40 புதிய அதிகாரிகளுக்கு கணினி பயிற்சி அளிப்பதற்கான புதிய வகுப்புகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் விழாவில் கூட்டுறவு மேலாண்மை நிலைய கணினி விரிவுரையாளரும் ஒருங்கிணைப்பாளருமான ரங்கநாதன் வரவேற்றிட, தொழில்நுட்பத்துறையின் திட்ட அமைப்பாளர் சிவஞான கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு, கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை 4 பிரிவுகளாக கணினி பயிற்சி பெற்ற அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் 80 பேருக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தகவல் தொழில்நுட்பத்துறையின் தகவல் பதிவு அலுவலர் சண்முகம் மற்றும் கூட்டுறவு மேலாண்மை நிலைய கணினி விரிவுரையாளர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்ட விழாவின் நிறைவில் மேலாண்மை நிலைய துணை முதல்வர் முத்துக்கண்ணு நன்றி கூறினார். தருமபுரியில் காதல் கலப்பு திருமணம் செய்த இளவரசன் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை நடத்த கோரி புதுவையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை சுப்பையா சிலை அருகே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் தருமபுரியில் காதல் கலப்பு திருமணம் செய்த இளவரசன் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை நடத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னணியின் துணைத் தலைவர் ரங்கசாமி தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் பெருமாள், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செயலாளர் ராமசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னணி நிர்வாகிகள் கண்டன உரையாற்றிய ஆர்ப்பாட்டத்தில் நிலவழகன், ஜெயராமன், சுமதி, தவமணி, கொளஞ்சியப்பன், ஜெயராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள தேசிய வங்கியின் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் மாதாக்கோவில் வீதியில் செயல்பட்டு வரும் தேசிய வங்கியின் நுழைவு வாயில் பகுதியிலேயே அதன் ஏடிஎம் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலை வழக்கம் போல் பணிக்கு வந்த ஊழியர்கள் ஏடிஎம் எந்திரம் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் இதுகுறித்து வங்கி மேலாளர் ரவீந்திரன் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் பவித்ரன், துணை உதவி ஆய்வாளர் ராஜன் மற்றும் போலீசார் ஆய்வு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நள்ளிரவில் ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் முதலில் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு பின் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயற்சித்ததும், ஆனால் எந்திரத்தை உடைக்க முடியாததால் இரும்பு கம்பியை அங்கேயே வீசிவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளதும், இதனால் ஏடிஎம் எந்திரத்திலிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கொள்ளையர்களிடமிருந்து தப்பியதும் தெரியவந்தது. இதனிடையே கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு ரேகைகள் பதிவு செய்யப்பட்டதுடன் மோப்பநாய் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள வில்லியனூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஆள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் இருந்த ஏடிஎம் மையத்தில் நடைபெற்றிருக்கும் கொள்ளை முயற்சி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் குடிபோதையில் நடந்து சென்ற வாலிபர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுவை வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் நேற்று 8ஆம் தேதி இரவு குடிபோதையில் நடந்து சென்ற வாலிபர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இந்த விபத்தில் வாலிபர் சாலையோரத்தில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். அவர் மீது மோதிய வாகனம் நிற்காமல் சென்றுவிட்டது. இரவு முழுவதும் ஆள் நடமாட்டம் இல்லாததால் சாலையில் கிடந்த சடலத்தை அதிகாலையில் அவ்வழியே சென்றவர்கள் பார்த்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக வில்லியனூர் போலீசார் விரைந்து வந்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு அப்பகுதி மக்களிடம் நடத்திய விசாரணையில் இறந்தவர் செல்லிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பது தெரியவந்தது. உடனடியாக அவர் வீட்டுக்கு தகவல் தெரிவித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திய வாகனம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முடித்திருத்தும் நாற்காலி மற்றும் உபகரணங்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு தொழில் புரிய உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 3 பயனாளிகளுக்கு முடித்திருத்தும் நாற்காலி மற்றும் உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் நலத்துறை கள அதிகாரி சாந்தி, நல ஆய்வாளர் சரவணன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மரியாள் நகரில் மேட்டுவாய்க்கால் குடியிருப்பு அருகில் நடைபாதை அமைக்கும் பணி, NSC போஸ் நகரில் தக்கக்குட்டை வாய்க்காலில் தூர்வாரும் பணி, பாவானர் நகர் அருகில் உள்ள மேட்டு வாய்க்காலை சீரமைக்கும் பணி போன்ற பணிகளை அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை தொழில்நுட்ப கல்வி மைய திறப்பு விழாவில் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் அனந்த நாராயணன் தொழில் கருவிகளை இயக்கி வைத்தார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை கல்வி மைய திறப்பு விழா நடைபெற்றது. அறுவை சிகிச்சை பயிற்சி மாணவர்களுக்காக அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப கல்வி மையத்தை ஜிப்மர் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் அனந்த நாராயணன் திறந்து வைத்தார். தொடர்ந்து அமெரிக்க தொழில்நுட்பத்தில் உருவான கருவிகளையும், இஸ்ரேல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிறுநீரகம் நீக்குதல், கல் நீக்கும் கருவிகளையும் இயக்கி வைத்து விளக்கம் அளித்தார்.
அப்போது அறுவை சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் பிஜு பட்டோகட் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி கல்வித்துறை முன்பு வாயிற்கூட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் மற்றும் ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் கல்வித்துறை வளாகம் முன்பு வாயிற்கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டமைப்பின் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற வாயிற்கூட்ட போராட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் ஓய்வூதியதாரர்கள் சங்க ஸ்டாலின் வரவேற்றிட கடந்த 4 மாதங்களாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள பென்ஷன் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். மேலும் அரசு ஊழியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் மற்றும் ஊழியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்திய வாயிற்கூட்டத்தில் செயலாளர் மார்டின் கென்னடி நன்றி கூறினார். புதுவை கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை தந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை தந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை பெண்கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி கலந்து கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியரையும் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களையும் சான்றிதழ் கொடுத்து பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் பாலபாஸ்கரன் வரவேற்று பேசிய விழாவில் கொம்பாக்கம் அரசு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் ராமநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் தமிழாசிரியர் ஜெயபாலன் நன்றி கூறிய விழாவில் ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஊர் பொதுமக்கள் ஆசிரியர்களின் சாதனையை பாராட்டி விளம்பர வாழ்த்து பலகையை ஊர் மையத்தில் வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.